வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பங்கு சந்தை செய்திகளை பார்ப்போம். ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை. சென்செக்ஸ் 234.12 புள்ளிகள் அல்லது 0.30% உயர்ந்து 78,199.11 ஆகவும். நிஃப்டி 91.85 புள்ளிகள் அல்லது 0.39% உயர்ந்து 23,707.90 ஆகவும் இருந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2899 பங்குகளில் 2076 பங்குகள் அதிகரித்தன. 751 பங்குகள் சரிந்தன. 72 பங்குகள் மாறாமல் இருந்தன. 47 பங்குகள் அதன் 52 வார உச்சத்தை எட்டின. 71 பங்குகள் அதன் 52 வார குறைந்த அளவை எட்டின. 113 பங்குகள் மேல் சுற்றிலும் 61 பங்குகள் கீழ் சுற்றிலும் இருந்தன. ONGS, SBI லைஃப், HDFC லைஃப், டாடா மோட்டார்ஸ் மற்றும் அதானி என்டர்பிரைசஸ் ஆகியவை நிஃப்டியில் அதிக லாபமடைந்தன. அதே நேரத்தில் ட்ரெண்ட், HCL டெக், TCS, ஐச்சர் மோட்டார்ஸ் மற்றும் டெக் மஹிந்திரா ஆகியவை இழப்புகளை சந்தித்தன. இன்று செய்திகளில் இருக்கும் பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். மோபிக்விக் பங்குகள் 14 விழுக்காடு உயர்வு. நிகர இழப்பு Q2 இல் குறைந்தது. மோபிக்விக் 2024 செப்டம்பர் காலாண்டுக்கான நிகர இழப்பாக 3.6 கோடியை அறிவித்தது. ஆனால் ஜூன் காலாண்டின் 6.6 கோடியிலிருந்து குறைந்தது. GM ப்ரீவரீஸ் Q3 நிகர இலாபம் 3 விழுக்காடு குறைந்து 22 கோடியாகியது. வருவாய் 4 விழுக்காடு உயர்ந்து 644 கோடியாகியது. பெர்ஜர் பேயின்ஸ் ஆக்ஸோ நோபலின் இந்திய பங்குகளை வாங்க ஆர்வம். 7 விழுக்காடு பங்குகள் உயர்வு. ருலக்ஸ் தயாரிப்பாளரின் பங்குகளை வாங்க JSW, இண்டிகோ பேயின்ஸும் போட்டியிடுகின்றன. 501 கோடி ரூபாய். பெங்களூரு புறநகர் ரயிலின் ஆர்டர் கிடைத்ததில் NCC பங்குகள் 5 விழுக்காடு உயர்வு. இந்த ஆர்டர் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி, கர்நாடகா வழங்கியது. 24 மாதங்களில் முடிக்க வேண்டும். USFDA ஆய்வில் சீராய்வு இல்லாமல் தமிழ்நாடு யூனிட்டிற்கு அங்கீகாரம். கேப்லின் பாயிண்ட் பங்குகள் 3.5 விழுக்காடு உயர்வு. அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் ஆகஸ்ட் 5 முதல் 9 வரை தேதிகளில் கேப்லின் பாயிண்டின் தமிழ்நாடு ஆலையை அறிவிக்காத ஆய்வு செய்தது. ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் IPO சந்தா டே 2 இல் 24 மடங்கு உயர்வு. GMP அதிகரிப்பு. பங்குகள் ஜனவரி 13 அன்று BSE மற்றும் NSE வில் பட்டியலிடப்படும். ஒதுக்கீடு ஜனவரி 9 அன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சக்தி பம்ப்ஸ் பங்குகள் 2 விழுக்காடு உயர்வு. 400 கோடியை QIP மூலம் திரட்ட திட்டம். நிதி திரட்டத்திற்கான விதிமுறைகளை பின்னர் அறிவிக்கும். எக்வினாக்ஸ் இந்தியா டெவலப்மெண்ட்ஸ் பங்குகள் 20 விழுக்காடு உயர்வு. எம்பசி குழுமத்துடன் இணைவுக்கு NCLAT ஒப்புதல். கடந்த ஆண்டு இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் லிமிடெட் அதன் பெயரை எக்வினாக்ஸ் இந்தியா டெவலப்மெண்ட்ஸ் என மாற்றியது. சைடஸ் லைஃப் சயின்சஸ் பங்குகள் 5 விழுக்காடு உயர்வு. அமெரிக்க சுகாதார நிறுவனமான CVS கேர்மார்க் உடனான ஒப்பந்தம். சைடஸ் லைஃப் சயின்சஸ் பங்குகள் செவ்வாய்க்கிழமையிலான வர்த்தகத்தில் 5.23% அதிகரித்து NSE யில் ஒரு பங்கு 1011.75 என்ற உச்சத்தை கண்டது. காப்பீட்டு பங்குகள் உயர்வு. SBI லைஃப், HDFC லைஃப் 3 விழுக்காடு வரை உயர்வு. பயோகான் 7 விழுக்காடு உயர்வு. ஜப்பான் சுகாதார ஆணையத்திடமிருந்து சொரியாசிஸ் மருந்துக்கு அனுமதி பெற்றது. ஜொமேட்டோ 4 விழுக்காடு சரிவு. ஜெஃபரீஸ் பங்குகளை பாய் என்ற நிலையிலிருந்து செல் என தரக்குறைப்பு செய்தது. PSE பங்குகள் அதிக வாலியுமுடன் உயர்வு. பங்கு 7 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. பாரஸ் டிஃபென்ஸ் 10 விழுக்காடு உயர்வ. லைட் மிஷின் கண்கள் தயாரிக்க உரிமம் பெற்றது. இந்திய மார்ட் 3 விழுக்காடு உயர்வு. JMFin பங்குகளை செல் என்ற நிலையிலிருந்து பாய் என தர உயர்த்தியது. 1391 கோடி NHAI ஒப்பந்தம். அசோகா பில்ட்கான் பங்குகளை 5 விழுக்காடு உயர்த்தியது. சைடஸ் 4 விழுக்காடு உயர்வு. மென்கஸ் மருந்துக்கான NDA க்கான தொடர்ச்சி மற்றும் முன்னுரிமை மதிப்பீட்டுக்கு USFDA அங்கீகாரம். அரவிந்த் ஃபாஷன்ஸ் பங்குகள் 4 விழுக்காடு உயர்வு. ஈக்விரிஸ் பங்குகளை நீண்டகால தகுதியாக அறிவிப்பு. Q3க்கு வலுவான பில்லிங்களை அறிவித்திருந்தபோதும் இன்போ எட்ஜ் 4 விழுக்காடு சரிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.